வணக்கம் நேயர்களே, வணக்கம். மீண்டுமாக மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நிலக்கடலை. இந்த நிலக்கடலையுடைய மருத்துவ நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நிலக்கடலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் விட்டமின்கள், ரிபோப்ளமின்கள், நியாசின், தயாமின், பேண்டோதனிக் ஆசிட், விட்டமின் B6, போலிக் ஆசிட் போன்ற பல சத்துக்கள் இந்த நிலக்கடலையில் இருக்குது. இந்த நிலக்கடலை நம்ம ரெகுலராக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கைப்பிடி அளவு இந்த நிலக்கடலை நம்ம சாப்பிட்டு வரும்போது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. முதல்ல பார்த்தோம்னு சொன்னால் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதை டெய்லி நம்ம சாப்பிடும்போது அந்த இரத்த அழுத்தம் நிச்சயம் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இரத்த அழுத்தத்திற்கு தேவையான பார்த்திங்கன்னு சொன்னால் நைட்ரிக் அமிலம் அதிக அளவு உள்ளது. இது சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னு சொன்னால் சாப்பிடும்போது நைட்ரிக்காக மாறி இரத்த குழாயில் விரிவடையும். இரத்த குழாய் விரிவடையும் போது இரத்தம் நரம்பு மண்டலத்தில் சீராக ஓடும். அதனால் இதை நம்ம தினமும் ஒரு கைப்பிடி இந்த நிலக்கடலையை சாப்பிடுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு மிக மிக நல்லதுங்க. என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து விட்டமின் A, விட்டமின் B3, போலிக் அமிலம், இன்னும் அநேக விட்டமின்கள் மற்றும் சத்துக்கள் இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு கைப்பிடி அளவு இந்த நிலக்கடலை அவிச்சு நம்ம சாப்பிட்டு வரும்போது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அருமருந்தாக இருக்கிறது. அந்த கருவில் வளரக்கூடிய குழந்தை நல்லபடியாக வளரும். அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் இதை ரெகுலராக ஒரு கைப்பிடி நம்ம அவிச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் குழந்தையோட அந்த பால் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கு தேவையான பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் குழந்தையை பெற்ற தாய்மார்கள் இதை மறக்காமல் நீங்கள் சாப்பிடுங்க. கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடுவது ரொம்ப அவசியம். ஏன்னா இதில் ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நிறையா விட்டமின்கள், நிறைய ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை நம்ம போடுவதை விட இந்த நிலக்கடலை நம்ம சாப்பிடும்போது கர்ப்பப்பையும் பலப்படும். கர்ப்பப்பை ஒரு சில பேருக்கு பலவீனமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வலுப்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இரத்தத்தை சுத்தமாக்குவதற்கு இந்த நிலக்கடலை ரொம்ப உதவியாக இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆன்டி ஆக்சிடென்ட், உயிர் வேதிப்பொருட்கள் ரெண்டு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தேவையில்லாத நச்சுக்களை என்ன செய்யுதுன்னா கல்லீரல் உதவியுடன் கழிவாக மாற்றி வெளியேற்றுகிறது. தேவையில்லாத நச்சுக்கள், வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் இதெல்லாம் இருக்கும்போது அது என்ன செய்யுமா கல்லீரலோட உதவியோட அது வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மேலும் பார்த்திங்கன்னா ரத்தம் சுத்தமாகுது. இது நம்ம சாப்பிடும்போது ரத்தம் சுத்தமாகுது. நம்ம உடம்பு சுறுசுறுப்பாகுது. முகம் பளபளப்பாகுமா இதை சாப்பிடும்போது முகம் நிச்சயம் பளபளப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த நிலக்கடலையை உங்களுடைய பிள்ளைங்களுக்கு, உங்களுடைய வீட்டு மருமக்கமாருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கே வாங்கி நீங்கள் கொடுங்க. மேலும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி வந்து இந்த நிலக்கடலைக்கு உண்டு. என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் புரதச்சத்து, பாஸ்பரஸ், தியாமின், நியாசின் போன்ற எண்ணெய் சத்துக்கள் இருக்கிறதுனால பார்த்தோன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. காச நோய், புற்றுநோய், ஹேப்படைட்டிஸ், கேன்சர் வராமல் என்ன செய்து தடுக்கிறது. அப்படிப்பட்ட சில அந்த நோய்களை உண்டாக்கக்கூடிய வைரஸ்களை என்ன செய்து அறவே ஒழிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த நிலக்கடலைக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு மிகவும் நல்லது. டயாபெட்டிஸில் பார்த்திங்கன்னா டைப் 1, டைப் 2ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு வந்து இது பொதுவாக பார்த்திங்கன்னா டயாபெட்டிஸ் பேஷண்ட் வந்து இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லைங்க, அது உண்மை கிடையாது, பொய். இதை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இதில் மெக்னீசியம் மற்றும் இன்சுலின் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனை என்னச்சு தான் துரிதப்படுத்தி இன்சுலினை என்னச்சது கட்டுக்குள்ளாக வைக்கிறது. இன்சுலினை துரிதப்படுத்துகிறது. இன்சுலினை கட்டுப்படுத்தி அந்த சர்க்கரையோட அளவு என்னச்சது கட்டுப்படுத்துகிறது சொல்லி நம்ம பார்க்குறோம். மேலும் பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சிக்கு அபார ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதுங்க. இது ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து விட்டமின் 3
நியாசின் அப்படிங்கிற 2 சத்துக்கள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சிக்கு மிகவும் அபார பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சில பேருக்கு மறதி இருக்கும். நேற்று என்ன செஞ்சோன்னு கூட ஆயிடுச்சு, அது ஒரு சில பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நிலக்கடலை ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக இது செயல்படுகிறது. நிறையா பிள்ளைங்களுக்கு படிக்கிறது கண்டிப்பாக மனசுக்குள்ளே நிற்காது, ஞாபகத்தில் நிற்காது. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு என்ன செய்யலாம், டெய்லி ஒரு கைப்பிடி நிலக்கடலை நம்ம அவிச்சு கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு ஞாபக சக்தி கொடுக்கக்கூடியதாக என்ன செய்யுது இந்த நிலக்கடலை அமையுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பித்தப்பையில் கல், இந்த பித்தப்பை கல்லை கரைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நிலக்கடலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பித்தப்பை கல் உருவாவதற்கு தேவையான அந்த செல்கள் வைரஸுகள் இருக்குல்லையே, அதெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த நிலக்கடலைக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கல் வராமல் தடுக்கும். கல் இருந்துச்சுன்னா என்ன செய்யும், அதை அறவே கரைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நிலக்கடலைக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் இந்த நிலக்கடையை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, வறுத்து சாப்பிட்லாம், அவிச்சு சாப்பிட்லாம். மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம பச்சையாக கூட கொஞ்சம் அளவோடு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. இப்படி நம்ம இதை வெடிச்சலாம், அந்த பருப்பு எடுத்து அது நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் அதை ஊற வச்சு அதை ஆட்டி அதுலேருந்து நம்ம பால் எடுக்கலாம். அந்த பால்லேருந்து நம்ம தயிர் எடுக்கலாம். அந்த தயிரை நம்ம என்ன செய்யலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி நிறையா நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த வேர்க்கடலை ஏழைகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு உணவுன்னு சொல்லலாம். ஏழைகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு உணவுன்னு சொல்லலாம். அதனால் நீங்களும் உங்களுடைய பெண் பிள்ளைங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு, உங்களுடைய மருமக்கமாருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த நிலக்கடலையை நீங்கள் வாங்கி கொடுங்க. பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமாக குழந்தை பெற்ற தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம், இதை கண்டிப்பாக மறக்காமல் சாப்பிடுங்க. குழந்தை இல்லாத தாய்மார்கள் என்ன செய்யலாம், இதை நம்ம சாப்பிட கொடுக்கலாம். அவங்களுக்கு கற்பை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்களும் உங்களுடைய வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு நினச்சிங்க நீங்கள் வாங்கி அவிச்சு கொடுங்க. பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. பாய், see you. This video sponsored by BuyMode e-shopping. இந்த BuyMode e-shoppingல நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த BuyMode e-shoppingல பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான அநேக பொருட்கள் இந்த இதில் இருக்குது. நமக்கு தேவையானதை நம்ம ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் 10% நமக்கு என்ன செய்யணும்னா ஆஃபராக கொடுக்குறாங்க. அதனால் நீங்களும் இந்த BuyMode e-shoppingல பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம பர்ச்சேஸ் பண்ண கரெக்டாக 7 நாட்களில் சேஃப்டியாக அந்த கொரியர் மூலிமா நமக்கு வீடு சேர்ந்துருது. அதனால் நீங்களும் இந்த BuyMode e-shoppingல பர்ச்சேஸ் பண்ணி பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்யூ.